தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். பாஜக மக்களாலே ஏற்கப்படாத கட்சி என்கிற காரணத்தினாலே தான் அவர்கள் ஆட்சியிலே இருந்த மாநிலமான பஞ்சாபிலே தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள். பிஜேபி அகாலிதள கூட்டணி பஞ்சாபிலே ஆட்சி நடத்தியது. அந்த ஆட்சி அகற்றப்பட்டு இப்போது காங்கிரஸ் ஆட்சி ஏற்பட்டிருக்கிறது. அதுபோல கோவாவிலே, மணிப்பூரிலே இங்கெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இங்கெல்லாம் பிஜேபி இருந்த இடங்களிலே பிஜேபி அகற்றப்பட்டு தான் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் ஏறக்குறைய 10 ஆண்டுக்கும் மேலாக சமாஜ்வாடி கட்சி, அதனுடைய தலைவர் முலாயம் சிங், அகிலேஷ் யாதவ் ஆகியோர் தொடர்ந்து ஆட்சியில் இருந்த காரணத்தினாலே ஆட்சிக்கு எதிரான அந்த நிலைப்பாட்டை மக்கள் எடுத்து பிஜேபிக்கு ஆதரவு தந்திருக்கிறார்கள். இது ஒவ்வொரு மாநிலமும் அந்த மாநிலத்தில் யார் ஆண்ட கட்சி, ஆளும் கட்சி, யார் எதிர்கட்சி, மாநில அல்லது அகில இந்திய கட்சிகள் அந்த மாநிலத்தில் எவை உள்ளன, அவர்கள் யார் யாரோடு கூட்டணி சேர்ந்தார்கள், அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனைகள் என்னென்ன, இந்த அடிப்படையிலே தான் இந்த தேர்தல்களை பார்க்க வேண்டுமே தவிர இது வருங்காலத்திலே பாராளுமன்றத்தில் நடக்கிற தேர்தலுக்கான முன்னோட்டமாகவோ அல்லது மோடிக்கும் தலைவர் ராகுல் காந்திக்கும் இடையிலான பலப்பரீட்சையாகவோ இந்த தேர்தல்களை பார்க்க வேண்டிய அவசியமில்லை, பார்க்கவும் முடியாது. சட்டமன்ற தேர்தலுக்கு மக்கள் ஒரு மாதிரியும், பாராளுமன்ற தேர்தலுக்கு இன்னொரு மாதிரியுமாக மக்கள் வாக்களிக்கக்கூடியவர்கள். உதாரணமாக தமிழ்நாட்டிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது 1980 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி இருந்தது. 37 இடங்களிலே அப்போது அந்த கூட்டணி வெற்றி பெற்றது. முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் தோற்று போனார். அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் வெற்றி பெற்று முதலமைச்சராக வந்தார். ஆக நாடாளுமன்றத்திலே தேர்தலில் வாக்களித்தது புரட்சித் எம்ஜிஆரை அப்போது அகற்ற அல்ல, இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சியை மத்தியிலே ஏற்படுத்த, அதற்கு முன்னாலே இருந்த ஜனதா அரசை அகற்ற. ஆக நாடாளுமன்றத்தில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும், மத்தியிலே மாநிலத்தில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும், இவற்றை மனதிலே கொண்டுதான் நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல்கள் நடக்கின்றன. உள்ளாட்சி தேர்தல்கள் உள்ளூர் அடிப்படையிலே நடக்கிறது. இவை எல்லாவற்றையும் ஒன்றாக போட்டு குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திருநாவுக்கரசர் தற்பொழுது சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்ததை பார்த்தோம். அவர் பேசும் பொழுது பாரதிய ஜனதா மீது மக்களுக்குள்ள வெறுப்பு பஞ்சாப் மாநில தேர்தல் முடிவுகளில் தெரிய வந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பாராளுமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாக இந்த தேர்தல் முடிவுகளை எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்.